Hi guys, welcome to Sweet Chili சமையல். கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். இன்னைக்கான vlog என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து குக்கிங் vlog தான். இன்னைக்கு நம்ம காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரவா கிச்சடி பண்ணிட்டு உடனே நம்ம மதியத்துக்கு வந்து நம்ம லஞ்ச் ரெடி பண்ண போறோம். அது கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி தான். இது ரொம்ப சிம்பிள். இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணி சொல்றேன். நீங்க வந்துட்டு செய்யும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம காய்கறிலாம் வந்து வெந்துனா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த காய்கறி வந்து ஒரு 20% வெந்துனா போதும். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரவா கிச்சடி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேரட் வந்து எந்த அளவுக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வந்து ரவா கிச்சடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம அதாவது எந்த அளவுக்கு தண்ணி பதம் வந்து ஊற்றிட்டு காய்கறி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரவா போடுவோம். ஆனால் இது அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி காய்கறி வந்து ஒரு 30% அளவுக்கு வெந்திருக்கும் போதே வந்து நம்ம வந்து ரவா வந்து கொட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த காய்கறியோட இந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் வந்து ரவா கிச்சடி சாப்பிடும்போது நம்மளுக்கு வெண்ணெய் மாதிரி உள்ளார போகும். இந்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் 3 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். கரெக்டான பதம். இது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து க்ரீமி மாதிரி வரும். ரவா கிச்சடி வந்து க்ரீமி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டான ஆப்டான வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். நான் ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுட்டேன். நல்லா சுட சுட ரவா கிச்சடி இந்த தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கூடவே வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் பார்த்துடலாம். நான் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். இது நல்லா வந்து ஊறி இருக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நெய் சோறும் கூடவே வந்து இந்த க்ரீன் பீஸ் மசாலா செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்காக ஒரு சைட் டிஷ்க்கு சோயா 65 தான் பண்ண போகிறோம். இந்த க்ரீன் பீஸ் மசாலா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் இதுதான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ஊற வச்சிருக்க க்ரீன் பீஸை போட்டதுக்கப்புறம் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு 6 பல்ல அளவுக்கு போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி ஒரு 6 விசில் வரட்டும். அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து சோயா 65க்கு சோயா வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிறிஸ்பியாக ஏதாவது எலமெண்ட் வேணுன்றதுக்காக தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா க்ரீன் பீஸ் மசாலாவும் சரி நம்ம செய்ய போகிற நெய் சோறும் சரி அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதனால சோயா 65 கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுக்காக வானலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதாவது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். அது நல்லா கொதிச்சு வரணும். அப்புறம் தான் நம்ம சோயா போடணும். சோயா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தால் அதாவது 1 கைப்பிடி எடுக்கிறோம் அப்படின்னா அது 2 கைப்பிடியாக வரும். அதாவது டபுள் ஆகி வரும். அதனால் தேவைக்கு அதிகமாக வந்து போடாமல் கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா டபுள் ஆகி வரும்போது நம்மளுக்கு நிறைய வந்துடும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா 10 நிமிஷம் அந்த சுடுதண்ணிலே நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் இல்லைனா வந்து ரன்னிங் வாட்டரில் அப்படியே வந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்லா எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து சுட்டுடும். அதனால் அப்படியே வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் இருக்கட்டும். அப்படிலாம் உங்களுக்கு ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்டு அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் 65 வந்து நிறைய தண்ணி உறிஞ்சாது. இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இந்த சோயாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு
கொஞ்சமாக வந்து காரத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்ததுன்னா சேர்க்கலாம். அப்படிலாம் சிக்கன் 65 மசாலா வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். அது இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா வந்து தண்ணி விட வேண்டாம். தண்ணி அதிகபட்சம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம நல்லா வந்து பிழிஞ்சிருக்கோம், இதிலே தண்ணி பதம் இருக்கும். அதனால் தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து க்ரீன் பீஸ் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். 6 விசிலுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பச்சை பட்டாணி வந்து வெந்திருக்கும். கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருந்ததுனா தான் வந்து ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது இட்லி தோசை கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வந்து மேஷர் வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு வச்சு இதை அப்படியே நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். திக்காக வேணும் அப்படின்னா திக்காக எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா லிக்விடாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் வந்துட்டு வேணும், எனக்கு இந்த மாதிரி வந்து நைஸ் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து காரம் கம்மியாக இருக்கும். நெய் சாதத்துக்கு ரொம்ப வந்து சாம்பார் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ இது மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம 65 போட்டு எடுத்துடலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வந்து தேங்காய் பால் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றலாம். ஏன்னா வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பால் கறி மாதிரி சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பத்துக்கு மட்டும் கிடையாது, புட்டுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 65 போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நெய் சாதமும் பண்ணி முடிச்சிடலாம். குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த கீ ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். சிம்பிள் மசாலா தான். கூடவே 2 கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நெய்க்கும் இந்த ஜீரகத்துக்கும் வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே விருப்பம் இருக்கிறவங்க இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இந்த கீ ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கேப்பில் வந்துட்டு நம்மளோட பச்சை பட்டாணியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீ ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடிட வேண்டியது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4லேருந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 65க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். 65 வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் தாராளமாக வந்து நீங்கள் நிறையவே வந்து போட்டுக்கலாம். நீங்கள் என்ன தான் ஒட்டி ஒட்டி போட்டாலும் அது பிரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா 65 மசாலா மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கன் டேஸ்ட்டு வரும். இந்த மாதிரி வந்து நல்லா பெசரி விட்டு போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா வந்து கோல்டன் கலர் ஆக்கிட்டு நல்லா வந்து வெந்து மேலே நல்லா ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ளோட் ஆகி மேலே வந்திருக்கு. கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளுக்கு சத்தம் போட்டவொடனே தெரியும். ஆல்மோஸ்ட் நம்மளோட லஞ்ச் மெனுலாம் வந்துட்டு முடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம நெய் சாதத்தை வந்து போட்டுடலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணல, நார்மல் புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்க்குறதுக்கே வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி சூப்பராக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் பீஸ் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்னோட சஜஷன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூடவே வந்து 65 வச்சு சர்வ் பண்ணிடுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். உங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.